வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுல டிலே ஆகுதா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டான்செட் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். வாங்க பேசுவோம். அதாவது ஆஸ் பர் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆல்ரெடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலை வெப்சைட்லேருந்தே வந்து தூக்கிட்டாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 13ஆம் தேதி வந்து டான்செட் MBA MCAவுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும்னு போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது வந்து என்னென்னா, பர்சனலாக வந்து நான் சொல்கிறது என்னுடைய வியூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டவுட் தான். 2 காரணங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்னா, இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து ப்ரோக்ரஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னாவே வந்து என்னென்னா, இன்னும் பேக்கெண்டில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றத வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாத்தோடைய டாக்குமெண்ட்ஸையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி இன்றைக்கி லேட் நைட் ரேங்க் லிஸ்ட் வந்து வரலாம். அல்லது இன்றைக்கி வந்து வெரிஃபிகேஷன் முடியல அப்படின்னா இதுக்கான டேட் அப்படின்றது ரேங்க் லிஸ்ட்டுக்கான டேட் வந்து மேபி நாளைக்கோ அல்லது நாளானைக்கோ இருக்கலாம். மேபி அப் டு 15th வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வரலாம் அப்படின்றது வந்து என்னோடய அசம்ஷன். அதை விட லேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறது 15க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆஸ் பர் ஷெட்யூல் படி வந்து கவுன்சிலிங் வந்து போகும். இன்கேஸ் ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் எகெயின் வந்து ஒரு 2-3 நாள் வந்து டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஷெட்யூலில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து இன்றைக்கி டே டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக குறைவு. ஸோ நைட் டைமே மேபி வந்து என்னென்னா ஒரு 50% சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரலையே அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் காலையிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது தான். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் தான் வந்து என்னென்னா ரேங்க் லிஸ்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் ப்ராக்ரஸில் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வெரிஃபிகேஷன் மொத்தமாக எல்லாத்துக்குமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நைட் அல்லது வந்து நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இன்னி வந்து என்னென்னா ஒவ்வொரு ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா பரபரன்னு போகும். ஸோ காலேஜ் செலெக்ஷனோ காலேஜோடைய லிஸ்ட்டு MBA MCA இது சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, அல்லது குறிப்பாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய MBA MCA காலேஜஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னாலும் வந்து நான் கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேபி கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எதில் வேணாலும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். எதை பண்ணிங்கனாலும் வந்து பேனிக் ஆகாமல் அவசரப்படாமல் வந்து யோசித்து வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸாக முடியும். ஏதேனும் வந்து ஃபர்தராக அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஈவன் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுனாவோ அல்லது வேறு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களோட நண்பர்களுக்கும் வந்து நம்ம சேனலை வந்து கொண்டு போய் சேருங்க. இதன் மூலயமா வந்து அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.